பணியார சட்டி இருந்தால் லிட்டராக எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. அது என்னன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு கடலை மாவு எடுத்துருக்கேன். இது கூட டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாவை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. அடுப்பில் ஒரு பணியார சட்டி வைங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு ரெடி பண்ண மாவு கரைசலை இதில் ஊற்றி கொடுங்க. ரெடி பண்ண எல்லா மாவையும் இது மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த உருண்டைகளை நல்லா வெளியில் எடுத்து சூடு குறைஞ்சதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்க்கும் போது இந்த உருண்டைகளை பிச்சு போட்டுக்கோங்க. இது நம்ம லேசாக பல்ஸ் மோடில் 2-3 முறை விட்டு விட்டு அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, குறைன்னு அரைக்கணுங்க. இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணலாம். 1/2 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக ஏலக்காய், ஃபுட் கலர் சேர்த்து தண்ணியை கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிச்சு லேசாக பிசுன்னு ஒட்டும். அந்த ஸ்டேஜில் பொடி பண்ணி வச்சிருக்க அந்த கடலை மாவு உருண்டைகளை சேர்த்துக்கலாம். பாகோட சேர்த்து மாவு நல்லா மிக்ஸ் ஆனோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இதோட சூடு குறைஞ்சு நல்லா வெதுன்னு இருக்கும்போது இது உருண்டைகளை உருட்டி எடுத்தீங்கன்னா சுவையான லட்டு ரெடி. லிட்டரா எண்ணெய் ஊற்றி பூந்தி பொரிக்காம இது போல கூட லட்டு செய்யலாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க.